சும்மா ஃபயர் தான் போங்க. நம்ம தலைவன் ஃபார்முக்கு வந்துட்டாப்புல. ஸோ வெல்கம் டு மணி நண்பர்களே. ப்ரோமோ 2 இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. செம்மையான ஒரு ப்ரோமோ நண்பர்களை போட்டு வறுத்து எடுக்கிறாப்புல. நம்ம ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஜாக்லின், தர்ஷிகா, சௌந்தர்யாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாப்புல. எதுக்கு வந்துட்டு அந்த அப்பா வீடு, உங்கள் அப்பா வீடுனா அப்படி சொல்லாமா அப்படின்றத தர்ஷிகா சொல்கிறாங்க. அது வந்து நான் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கான்வர்சேஷனில் சொன்னது அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே உடனே விஜய் சார் கேட்குறாரு, அது பேச்சுவார்த்தையில் இருந்தால் கூட வந்துட்டு அது வந்துட்டு எப்படி அதை எடுத்துக்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அப்படின்றத சொல்கிறாரு. விச் இஸ் அ வேலிட் பாயிண்ட். ஓகேவா? அந்த வந்துட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டில் ஒரு சண்டை சச்சரவு நடக்கும்போது இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ட்ரிகர் ஆக தான் செய்யும். வேறஸ் இங்கே விஜயஸ் ஒன்று போடுறாரு, ஜாக்லின் அவர்களே நீங்கள் அதுக்கு முன்னாடி போ வா சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்களே, அது வந்து ட்ரிகர் ஆகிருக்காதா நம்ம தர்ஷிகாக்குன்றது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. விச் இஸ் வேலிட். கண்டிப்பாக அந்த விஷயம் சொன்னதுனால தான் தர்ஷிகா வந்துட்டு கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்துட்டாங்க, சாரின்றது உணர்ந்து சாரி கேட்டாங்க. பட் இந்த ப்ரோமோவில் சிறப்பான தரமான சம்பவம் நண்பர்களே. நடுவில் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வேற, இதுக்கு நடுவில் உங்கள் ஃப்ரெண்டு நடுவில் வந்தாங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த சண்டை போயிட்டுருக்குது தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும். சௌந்தர்யா அந்த சண்டையில் தேவையில்லாமல் உள்ளே வந்தாங்க. அதை தான் விஜேஸ் கேட்குறாப்புல, எதுக்கு நீங்கள் உங்களெலாம் என்ன சொல்கிறேன்னே தெரில சௌந்தர்யா அப்படின்னோடனே நம்ம சௌந்தர்யா அவர்கள் ரியாக்ஷனை பார்க்கணுமே, பார்க்க முடியல நண்பர்களே. இந்த ரியாக்ஷனை கொடுக்க வரான்னு சொன்னாலும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க ரியாக்ஷனை பார்க்க முடியல. ஸோ அதுதான் போட்டு வெறித்தனமான ஒரு ப்ரோமோ நண்பர்களே. இந்த ப்ரோமோ அப்படியே வந்துட்டு அந்த தர்ஷிகா ஜாக்லின் ரோஸ்ட்ன்றதை நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த ப்ரோமோ. அது வந்துட்டு சிறப்பாக கேட்டிருக்காரு. அந்த 3 பேரையும் நிற்க வச்சு பக்காவாக கேட்டிருக்காப்புல. அப்புறம் நீங்கள் அந்த எவிக்ஷன் பற்றி கேட்கலாம். எவிக்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஆனந்தி அக்கா வந்து எவிக்ட் ஆகிருக்காங்க. 2வது எவிக்ட் ஆனது நம்ம சாச்சமா அக்கா 2வது எவிக்ட் ஆகிருக்காங்க. ஆனந்தி அவர்கள் எவிக்ட் ஆகும்போது நம்ம அன்ஷிதா அவர்கள்லாம் ரொம்ப கண் கலங்கி இருக்கதா நம்மளுக்கு நியூஸ் சொன்னாங்க. இவங்க சாச்சனா எவிக்ட் ஆகும்போது நம்ம முத்துக்குமரன் அவர்களும் கொஞ்சம் லைட்டாக கண் கலங்கினதா ஒரு தகவல். இதெல்லாம் கண் கலங்கினதெல்லாம் இருக்கட்டும், யாருப்பா எப்படிப்பா சேவ் பண்ணா? நேற்று தான் நம்ம ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி வறுத்தெடுத்து நம்ம டபுள் அருணையும் போட்டு செஞ்சு விட்டாப்புல. நம்ம நேற்று எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இதெல்லாமே நேற்று எபிசோட நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கும் பயங்கரமான அடிகள் நிறையா இருக்குது. கோவா கேங்கை வச்சு இன்றைக்கும் செய்வார். கோவா கேங்னா நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா இவங்கெல்லாம் வச்சு செய்வார். சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்திருக்கு. ஓகேங்களா? ஆனந்தி எவிக்ட் ஆகிட்டு, சாச்சனா எவிக்ட் ஆகிட்டு ஏதாவது ஸ்டேஜில் சம்பவம் பண்ணாங்கன்னு கேட்டுன்னு எதுவும் இல்லை. நல்லா பாசிட்டிவாக நோட்டில் தான் முடிஞ்சு போயிருக்கு. நம்ம முத்துக்குமரன் அவர்கள் ஹாட் சீட்டில் இருக்கிறதா ஒரு தகவல். முத்துக்குமரன் ஹாட் சீட்டில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி முத்துக்குமரன் ஹாட் சீட்டில் இருக்கார். 3rd 4th யாரை சேவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயானியும் ரஞ்சித்து மஞ்சரி அப்படி சேவ் பண்ணியிருக்காங்களாம். இப்படி பண்ணுறீங்க, ஓட்டிங்கில் இருக்கிறவரை வந்துட்டு லாஸ்ட் ஹாட் சீட்டில் வச்சு இன்னும் ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியல. முத்துக்குமரனோட கேம் பிளே இன்னும் இறங்கி ஆடணுன்றதை இன்ட்டு மாதிரி கொடுக்குறீங்களான்னு தெரியல. ஸோ இட் இஸ் அ குட் திங் ஃபார் முத்துக்குமரன் தான். அவர் யோசித்து அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இறங்கி ஆடுவார். ஸோ இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கூடிய விரைவில் வரேன். ஓகேங்களா? ஓகே கைஸ்.